அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மதியானம் சுண்டைக்காய் சாம்பார். சுண்டைக்காயை கொஞ்சம் பிஞ்சாக பார்த்து தான் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் அங்கங்கே முத்தல் இருக்குங்க. சரிங்க, காம்பை எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை இப்போது ஒரு உரல் வச்சு அப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, வெடிச்சிடும். இதை தனியாக அருவாமனையில் உட்காந்து நறுக்கிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே சக்கு சக்குன்னு 4 குத்து குத்துனோன்னா வெடிச்சிடும். அப்புறமா இன்னொரு வாட்டி கழுவிக்கோங்க. பருப்பை நல்லா ஊற வச்சு கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதனோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கூடவே ஒரு நல்ல பழுத்த தக்காளி சுண்டைக்காய் சேர்த்துடலாங்க. ஒரு 5-6 பலாக்கொட்டை கடந்தது, அதையுமே நறுக்கிட்டு போட்டிருக்கேங்க. பலாக்கொட்டை போட்டு சாம்பார் வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவையான அளவிற்கு தண்ணீர் விட்டு இப்போ குக்கரில் 2 விசில் மட்டுமே தான் விட போகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க குக்கரில் பருப்பு வேக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளி கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 விசில் தான் பருப்பு நல்லா குழஞ்சி வந்துருச்சுங்க. இதனோட கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்க்க போகிறோம். கூடவே காரத்துக்கு ஏற்றவாறு குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு சூப்பரான தாளிப்பு போட்டுற வேண்டியதுதான். மண் சட்டியில் தாங்க தாளிக்க போகிறேன். எண்ணெய் விட்டாச்சு, கடுகும் போட்டாச்சு. கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சோண்டு வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்ல பொடிசாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம் நான் பருப்போடு சேர்த்து எப்போவுமே வேக வைக்க மாட்டேன். கூடுமான அளவு தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் சேர்ப்பேன். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதனோட நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா குழம்பு, அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையான சாம்பார் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. எல்லா குழம்புக்குமே சரி, நான் எப்போதுமே பழைய புளி தாங்க யூஸ் பண்ணுவேன். புது புளி யூஸ் பண்ணுறதே இல்லை. பழைய புளி கிடச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க. எல்லா குழம்புக்குமே சூப்பராக இருக்கும். சரிங்க, காலைல வச்ச புளி சாதம் இருந்தது, அதுக்கு தான் இந்த சாம்பாருக்கு புளி சாதமானு கேட்காதீங்க, சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அசத்தலாக இருக்கும். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.